இந்த கோயிலோட வெளி தோற்றத்தை தான் நீங்க பாக்குறீங்க. இங்க பாருங்க நீங்களே, ஃபுல்லாவேங்க பயங்கரமா முற்றிலும் வந்து சேதம் அடைஞ்சிருச்சு இந்த கோயில். இது உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி, நந்தி பகவான். இங்க முன்னாடி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவன் இருக்காருங்க. உள்ள நந்தி இருக்கிற இடம் மட்டும் தான் மேல இருக்கு. ஆனா சிவன் இருக்கிற இடத்துல மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஓப்பனா தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய வந்து பலாப்பழ மரம் இருக்குதுங்க. இந்த பலாப்பழ மரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவனை வந்து பாதுகாத்துட்டு வருது. இது என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே நந்தி இருக்குங்க. இந்த பக்கம் சாமிக்கு வலது பக்கம் பாத்தீங்கன்னா விநாயகர், உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குங்க. ஒரு சிற்பம் இருக்குங்க. இந்த பாருங்க, இந்த டிசைனே வேற லெவல்ல இருக்கு சாமிக்கு. இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. இது எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாவே தெரியல. பாருங்க, இந்த கட்ட கட்டமா போட்டு இருக்கு. மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருச்சுங்க சைட்ல. இங்க பாத்தீங்களா, இது பாம்பு மாதிரி வருது பாருங்க. இந்த இது ஃபுல்லா செதலம் அடைஞ்சிருச்சா இல்ல பாதி வரைக்கும் தான் இந்த கோயில் கட்ட முடிஞ்சுதா, அதுவும் சந்தேகம் தாங்க. ஏன்னா கல்லு வந்து இப்போ ஃபுல்லா செதலம் அடைச்சுன்னா கல்லு சின்ன சின்ன கல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது, பெரிய கல்லாம் நேரில்